ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நேற்று எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் வீடியோ போட முடியல. நான் முந்தா நாள் போட்ட ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ தான் இது. இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா மதுரைக்கு போகிறோம். எங்கள் ஹஸ்பண்டோட சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்ன அப்படின்னா மீனாட்சி மிஷினில் வச்சுருக்காங்க. அதனால் அவங்கள பார்க்குறக்காண்டி மதுரைக்கு போயிருக்கேன். பார்த்தீங்களா, இது வந்து நியூ பில்டிங்காங்க. அதில் 5th ஃப்ளோரில் இருந்தாங்க. ஃபியூ மினிட்ஸ் கூட பார்க்கல. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே சரவணா செல்வரத்தினம் இருந்துச்சா, இங்கே போயிட்டு அங்கே போகாமல் இருந்தால் எப்படிங்க? போன உடனே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் தாங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் போனதோ பசி டைம், சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாண்ட்விட்சும் ஒரு பர்கரும் வாங்கினோங்க. சாண்ட்விட்சு 30 ரூபா, செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் பர்கர் நல்லாவே இல்லை. அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பொண்ணு வந்து கலரிங் புக்கு கேட்டிருந்தாங்க. அவளுக்காக வாங்குறதுக்காக மேலே போனோம். ஆனால் அவளோட ஃப்ளோர் வந்து 6th ஃப்ளோர். அப்படியே 6th ஃப்ளோர் போமா, அப்படி போக மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படியே சாரீ கலெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சும்மா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போனேங்க. சாரீஸ்லாம் நல்லாவே இருக்குது, ரேட்டு அஃபோர்டபுளாகவும் இருக்குது, ஹையஸ்ட் லெவலில் இருக்குதுங்க. நைட்டி வந்து 300லேயும் இருக்குது, 150லேயும் இருக்குதுங்க. காட்டன்லேயே நல்லா இருக்குங்க. இது வந்து என்னது அப்படின்னா தோசைக்கல், அந்த எண்ணெய் தடவுற ஆயில் கண்டெய்னருங்க. இது வந்து பேனில் உள்ள அழுக்கை ரிமூவ் பண்ணுற அந்த ஸ்டிக்கு மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இதுதான் என்னென்னு எனக்கும் தெரியலங்க. இந்த 3 வாட்டர் பாட்டிலும் சேர்ந்து 150 தாங்க. நல்லா இருந்தது. ஜூட் பேக் ஒவ்வொன்றுமே செம்மையாக இருந்ததுங்க. ஒவ்வொரு ஜூட் பேக்கும் பார்த்திங்களா எவ்வளோ டிசைனாக இருக்குன்னு. ஹேண்ட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா ஒவ்வொன்றுமே எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு. ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருந்தது பேகு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிளம்ஸியாக இருந்ததுங்க. எனக்கு திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே கிஃப்ட் வேர்ல்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்த்தோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஃப்ளவர்ஸாக இருந்ததுங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. என் ஹஸ்பண்டுக்கு இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. அதுக்காக தாங்க இந்த வீடியோ எடுத்தேன். இதோடு சேர்ந்து இன்னொரு பொம்மை இருந்தது பார்த்தீங்களா, இதுவும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. வேலண்டைன்ஸ் டே வருதில்ல, அதனால் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பர்த்டே செக்ஷனுக்குள்ளே போனோம். ஒவ்வொரு திங்ஸுமே பர்த்டேக்குரிய திங்ஸாக தாங்க இருந்தது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்னு இதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் அவங்களும் இப்படி தான் உன்னை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிஃப்டாக போய் பார்த்தோம். எல்லாமே கிளாஸ் ஐட்டமாக இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெக்கா மதினா இருந்ததுங்க. அந்த காபாவோட ஃபோட்டோ வந்து தாஜ்மஹால் கூட ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பேர்ல் அழகாக இருந்ததுங்க. வந்துட்டோமா, இது தாங்க எனக்கு ரொம்ப மோஸ்ட் ப்ரிசியஸாக இருந்தது. இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா கிளாஸ் ஓரியன்டாக எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குல்ல. இது ஒவ்வொரு சைஸ்லேயே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா புத்தர் மண்டே அழகாக ஆட்டினார். குட்டி புத்தர் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் உட்டன் திங்ஸும் இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் சரவணா ஸ்டோர் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7th ஃப்ளோர்னு சொல்லிட்டு அதில் இந்த திங்ஸை ஃபுல்லாக காமிச்சிட்டு இருந்தாங்க. ஷாப்பிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு ரொம்ப வயிறு பசியாக இருந்ததுங்க. மாட்டுத்தவணைக்கு ஆப்போசிட்டில் உள்ள சுல்தானில் ஒரு பிரியாணியை வாங்கி கட்டுன்னு கட்டியாச்சுங்க. அதோட ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தா எங்கள் மாமனார் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் அவர் வந்து டயாப்பர் கேட்டார். அவருக்கு டிமார்ட்டில் போய் டயாப்பர் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஷேர் பண்ணுங்கள்.